பேசிட்டீங்களான்னு தெரியல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்களாண்ணே? ஐயோ ஆமா நண்பா, ரொம்ப அட்டகாசமான படம் ஜெயசூர்யா. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அதுவும் செகண்ட் ஹாஃப் ம் ஐயோ சான்ஸே இல்லை. நல்ல ரைட்டிங்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ஜெயசூர்யா அவன் வந்து நம்ம டீம்ல வேலை செஞ்ச பையன் ஜெயசூர்யா. அப்படியாண்ணே? அவனுக்கு முதல் சம்பளம் கொடுத்தது நான் தான். சூப்பர்ண்ணே. அதாவது இந்த தமிழ் சினிமா ரிவ்யூல ம் யூடியூப் சேனல்ல இருந்த பையன். நம்ம இன்டர்வியூலாம் நிறைய இன்டர்வியூ அவன் எடுத்திருக்கான். வாவ் சூப்பர். இன்டர்வியூக்கெல்லாம் அவன் தான் கேமரா செட் பண்ணுவான். ஓ ஆமா. அந்த கதை எனக்கு செம. ரொம்ப நாள் முன்னாடியே சொன்ன. ரொம்ப நல்ல பையன், அட்டகாசமான பையன், பயங்கர முயற்சி பண்ணுவான். எனக்கு அவன் ஜெயிச்சது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது நம்ம சந்தோஷம். நம்ம இவெல்லாம் இருப்பான்ல அவங்களுக்கும் முன்னாடியே சொல்றீங்களா? நம்ம இந்த பிரசாந்த் பேர்னது ஒரு தீபக் இந்த இப்போ இன்னொருத்த வருவான் பாரு, தீபக்னு வருவான். அவன் அநேகமா இன்னொரு வருஷத்துல படம் எடுத்துருவான். இது ஒரு குரூப்பே இருக்கு ஜெயசூர்யா. பிரசாந்த்னு ஒருத்தர், இன்னொரு பிரசாந்த் ஒருத்தர் இருந்தான். நம்ம பிரசாந்த் இல்ல, இன்னொரு பிரசாந்த் இல்லண்ணே. இருந்தான். இன்னொருத்தன் நம்ம லண்டன்ல கூட போய் செட்டில் ஆயிட்டானே, அந்த கேமராமேன் ஒரு பையன். ஆமாமா, அவன் பிரவீன். பிரவீன் பிகே அந்த குரூப் ஒண்ணு. எனக்கு மொத்தம் ஒரு 40 பசங்க இருக்கானுங்க ஜெயசூர்யா. ஐயோ சூப்பர்ண்ணே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஓமி பிரசாந்த் இருப்பான். ஓகே. அவன் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தான். ஓகே. அவன் தான் அட்லிக்கு இப்ப எல்லாமே பாத்துக்கிறது அவன் தான். ஓ நைஸ் நைஸ். எல்லாமே அது பசங்க. அது சரி, நான் உருவாக்கி விட்டேன்னா அது அப்படி சொன்னா வாய் அழுகிரும். அவனுங்க வந்து அவனுங்களோட ஃபியூச்சர் ஸ்கெட்ச் பண்ணிட்டானுங்க ஜெயசூர்யா. இப்ப இவன்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அவனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்றதுக்கு நான் ரொம்ப 2 வருஷம் யார்கிட்டயோ கெஞ்சி பார்த்தோம். பட் அவன் தான் வழி கண்டுபிடிச்சான். அவன் தான் வழி கண்டுபிடிச்சு இதை வந்து அவன் தான் காயின் பண்ணான். இந்த படமேன தளபதி நடிச்சிருந்தா சூப்பரா வந்து போனேன். யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குரிய மொமெண்ட்லாம் நீங்க அந்த கமர்ஷியலா டான்ஸ் ஸ்டைட்லாம் இல்ல. ஆனா ஒரு சிம்பிளா ஒரு பியூட்டிஃபுல்லான படம். சூப்பரா இருந்துருக்கும். இப்ப இருக்கிற கெட்டப்ல அவர் அப்படியே நடிக்கலாம். கடைசியில வந்து அந்த ஓப்பன் ஆகி எல்லாருமே அந்த ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த கடைசி கிளைமேக்ஸ்லாம் இவருக்குன்னு இப்ப இருக்க சினாரியோக்கு ரொம்ப இருக்கும். இது அவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ. ஆனா அது எவ்வளவு சிம்பிளா ஒரு பிளாட்குள்ள கொண்டு வந்து மக்களோட அன்பை காமிச்சு வெளில வரும்போது ஹார்ட் அப்படி நிறைஞ்சு வருது ஜெயசூர்யா. அது அது வந்து ஒருத்தன் வந்து உண்மையாலுமே அவன் அப்படியே இருந்தாதான் அப்படி ஒரு இவன் அயோத்தி படம் அதை விட சூப்பரா இருக்கு. அது ஒரு ஜானரான ஒரு பயங்கரமான படமா இருக்கும். இல்ல, இது அயோத்தியோட 10% ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகே ஓகே, நீங்க நம்பி போலாம். நான் இது வந்து சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்கோ வேற எதுக்குமே பேசலைங்க. நான் ரொம்ப ஹார்ட்ல இருந்து சொல்றேன். நீங்க பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ஹியூமனிட்டி மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருவாங்க. உள்ள வந்து சண்டை கிண்டை எதுவுமே இல்லைங்க. நோ ஃபைட் சீக்வன்ஸ், நோ பிளட்டுங்க, நோ துப்பாக்கி, நோ பீரங்கி, எதுவும் கிடையாதுங்க. நோ கத்தி கபடா, எதுவும் கிடையாதுங்க. பியூர் ஸ்டோரி டெல்லிங், பியூர் கேரக்டரைசேஷன்ஸுங்க. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பான், பிச்சிருப்பான், போய் பாருங்க. காமெடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவனை ஒரு 10 நிமிஷம் பிடிக்காது, அதுக்கப்புறம் பிச்சிருப்பான். நீங்க எல்லாமே புது பசங்க. சசிகுமார் அண்ணன் சிம்ரனை தவிர எல்லாருமே புது பசங்க. அவங்கள வச்சுட்டு நீங்க இந்த ஒரு கதைய ஒரு 2 மணி நேரம் உங்களை அங்க இங்க நகர விடாம ஒருத்தன் என்கேஜ் பண்றான்னா, அது அவன் மொத படங்க அந்த பையனுது. அப்போ ஃபர்ஸ்ட் படம். ஸோ இல்ல நம்ம தோலான ஒரு படம் இருக்குல்லண்ணே. ஆமா ஆமா. இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸா போனே அடுத்த நிமிஷம் ஜாலியா மாறிடும். சீரியஸா போகும் ஜாலியா மாறிடும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் வரல இல்லையா? ஆமா, ரொம்ப நாள் வரல. நீங்க டிராகன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த படம் வந்து ஒரு 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 ப்ராப்பர் கமர்ஷியல் மீட்ரு, அந்த கிராஃப்லாம் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா சே பாவம்ல அப்படின்னு நமக்கு தோன்றப்ப அவங்களே வச்சு ஜோக் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு ஜெயசூர்யா, நீங்க அந்த படம் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் எடுங்களேன்.
ரொம்ப சென்சிட்டிவா நீ வந்து ஒரு 5% ஏதாவது தப்பா போர்ட்ரே பண்ணா படமே காலி ஆயிரும். உண்மை. நீங்க புதைச்சிருவானுங்க உங்களை. அவ்வளோ பேட் நேம் ஆகி போயிரும். ஆனா அந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்டை இப்படி மக்கள் ஃப்ரெண்ட்லியா அது எப்படி அது உண்மையா சொல்றேன். பெரிய ஞானம் வேணுங்க. உங்களுக்கு வந்து சினிமா ஞானம் இல்லைன்னா அது வராது. அந்த பையனுக்கு அது வந்துருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து இந்த டெக்கேடோட படமா இருக்கலாம். அது ரொம்ப அதோட சைஸ்க்கு நான் சொல்றேன் நான். அதோட சைஸ்க்கு கண்டிப்பா. நான் இப்போ கோர்ட் விசஸ் நோபடி பார்த்தேன். நானியோட ஓகே. ப்ரொடக்ஷனு. இந்த ஓகே. டெக்கேடோட ஒரு படம். டவுட்டே இல்ல. நீங்க ஓகே. பார்க்கலைன்னா பாருங்க. ஐ திங்க் அமேசான்லயா ஜெயசூர்யா? அமேசான்ல தானே? இல்ல நான் பார்க்கலண்ணே ஒன்றும். ஆமா. கோர்ட் விசஸ் நோபடி. ஓகே. எல்லாருமே ஒரு தடவையாவது பாருங்க. நானியோட ப்ரொடக்ஷனு. சிம்பிள் காஸ்ட் தாங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ. நீங்க உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் பேரியர்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க தெலுங்குல பார்க்கறவங்க தெலுங்குல பார்க்கலாம். தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிக்கிறப்போ ஒரு அழுகாச்சி வந்து மனசு நிறைஞ்சு தான் நீங்க வெளில வருவீங்க. அதே ஃபீலிங்க எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து விட்டுச்சுங்க. ரொம்ப ஜென்யூனா உங்களை எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கான். தயவு செய்து நீங்க ஏன்னா இவங்க இந்த செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் தாங்க நாளைக்கு வந்து ஒரு கார்த்திக் சுப்பராஜா, ஒரு லோகேஷ் கனகராஜா மாறுவாங்க. நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த டைரக்டர் பையன்கிட்ட முந்தா நேத்து பேசிட்டு இருந்தேன். நேத்து பேசிட்டு இருந்தேன். டேய் இந்த படம் ஜெயிச்சிரும். பட் உன் பொறுப்பு பெருசுடா. அதை யோசிச்சுக்க. நீ சம்பளம் வாங்குறது, நீ வளர்றது, நீ கார் வாங்குறது இல்லடா. நீ கரெக்டா ஒரு 3 பிளாக் பஸ்டர் குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட இருந்து போய் டைரக்ட் பண்ணிடுவான்டா. புது பசங்க உருவாவாங்க. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பண்றா. இந்த ஒரு வெற்றி பத்தாதரா, இன்னும் 2 வெற்றி வேணும் அப்படின்னு. அவன் ரொம்ப கிரவுண்டடான பையன். எனக்கு நிச்சயமா தரேனா. செம படங்க. நீங்க பாருங்க. எல்லாரும் நம்பி போய் பாருங்க. உங்க ஃபேமிலியோட போங்க. ஏன்னா ஒரு இத்தனையோடு வல்காரிட்டி கூட கிடையாது படத்துக்குள்ள. ஒரு நேம் சேக்கு கூட ஒரு வல்காரிட்டி கிடையாதுங்க. ஒரு அனாவசியமான ஒரு வார்த்தையோ வசனமோ உள்ள வந்து படத்துக்குள்ள கிடையவே கிடையாதுங்க. ரெண்டு தடவையாவது அழுதுருவீங்க உறுதியா. ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு தடவை நிச்சயமா அழுவீங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. உறுதியா அழுதுருவீங்க. நீங்க கிளைமேக்ஸ் அழுதுருவாங்கன்றத விட ஒரு 2-3 மொமெண்ட் எல்லாம் வெட்டி சிரிச்சிருவீங்க உங்களை அறியாமே. அந்த மாதிரி உங்களை வந்து மேக்ஸ் பீக் சோகத்துக்கு கொண்டு போய் சிரிப்பு வந்துடும். அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. அதான் ஒரு சீன்லாம் வந்து பீக் சோகம். ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா டிமில்னு சிரிப்பு வந்துடும். சசிகுமார் எனக்கு தெரிஞ்ச அவரோட அனுபவத்துல எல்லா தவறையும் திருத்திட்டார் அண்ணன். அண்ணா வந்து இது மாதிரி இன்னொரு 2-3 படம் அவ்வளவுதான் அடிச்சு அவரு ஒரு லீக்கு போயிருவாரு எனக்கு தெரிஞ்சு. இது ப்ரொமோஷனாவே இருக்கட்டுமே, நல்ல படத்தை ப்ரொமோட் பண்றதா நம்ம வேலை. அவன் பெரிய லாடா. ஸோ நம்பி போய் பாருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு இட் வில் பி ஒர்த் யுவர் டிக்கெட் மணி. ஒவ்வொரு ரூபாயும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒர்த்தா இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஜெயசூர்யா. அலெக்ஸ் தேங்க்ஸ் நண்பா. நீங்க பேசிட்டு இருங்க. தேங்க்யூ ஆல். பை பை. அலெக்ஸ் என்ன போயிட்டு இருக்கு?